ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் கதிர் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அங்கே சண்முகம் வராரு. சண்முகம் கதிர்கிட்ட பேசுகிறாரு. என்னன்னு பேசுகிறாருன்னா, கதிர், உங்களை ஆரம்ப கட்ட காலத்தில் நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அது உங்களுடைய சூழ்நிலை. யாராக இருந்தாலும் அப்போ கோவம் தான் பட்டிருப்பாங்க. அதை தானே நீங்களும் பட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை, ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் மூர்த்தி ரூபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூர்த்தி ரொம்ப கவலைப்படுவான். அவனுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை யார் எடுத்து தாங்குவாங்கன்னு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இந்த குடும்பத்தை அவ்வளோ தாங்குன்னு தாங்குறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. மூர்த்தி என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பன். ஆனால் இப்போ எனக்கும் உங்களை பார்க்கும்போது மூர்த்தி ரூபத்தில் தான் எனக்கும் தெரியுது. இனிமேல் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நேரம் ஐஸ்வர்யா வராங்க. ஏங்க, நம்மளும் கிளம்பலாங்க, அத்தை மாமா தனியாக இருப்பாங்கங்கன்றாங்க. உடனே கிண்டல் பண்ணுறாரு கதிரும். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக அத்தை மாமா மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாரு. அப்புறமா கதிர் மூர்த்தி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட இரு சௌந்தர்யா, நான் உன்னை நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சௌந்தர்யாவை விட்டுட்டு போகிறாரு. உடனே ருக்மணி அம்மா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. அவங்க எழுந்ததும் கதிரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டீ போட்டு எடுத்துகிட்டு தராங்க. இந்தாங்க டீ குடிங்க, டீ குடிங்கன்ட்டு. நீங்கள் நினச்சி இதே கவலையில் இருக்காதீங்க, கவலையெல்லாம் மறந்துட்டு எழுந்து முகத்தை கழுவுங்கம்மா அப்படின்றாங்க. எனக்கும் உங்களுடைய கஷ்டம் புரியுதுமா, நீங்கள் எப்படிம்மா எழுந்து வேலை பார்ப்பீங்க, அதான் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாங்க, நீங்கள் சொன்னதே போதுங்க, எனக்கு அதுவே சந்தோஷங்க அப்படின்னு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. ராதிகாக்கா ஒரே எரிச்சலாக இருக்குது. ஏன்னா அவங்க அத்தை ருக்மணி கிட்ட அது மாதிரி பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இந்த அத்தையோட கேரக்டரே வேறு. ரொம்ப இது என்னென்னா இவங்களுக்கா ரொம்ப பார்த்து பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க கூட சேர்த்து இதையும் சேர்த்து அமுச்சிடணும் அப்படின்னு அவங்க அத்தையை பிளான் பண்ணுறாங்கங்க. அதுக்கப்புறமா தனம் எங்கப்பா அப்படின்னு கதிர்கிட்ட கேட்குறாங்க. தனம் உள்ளே கிளம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. தனமும் அத்தை, இது நடந்ததெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துருங்க அத்தை, நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா இது நல்லா இருக்காது அத்தை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தனமும் ஆறுதல் சொல்கிறாங்க ருக்மணி அம்மாவுக்கு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் வருதுங்க வீட்டுக்கு. போலீஸ் வந்ததும், எதுக்கு போலீஸ் வராங்க, என்னங்க சார், எதனா ஒன்றா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு கதிர் கேட்குறாரு. உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதனா ஒன்று என்கொயரிங்னா பரவாயில்ல, ஆனால் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எங்கே சௌந்தர்யா தனன்றவங்க இங்கே தானே இருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் உடனே உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன், திவாகர் தெரியுமா அப்படின்னு போலீஸ்கார் கேட்குறாங்க. உடனே தனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, தெரியும்னு சொல்லிட்டீங்களே, அப்போ ஈஸியாக தான் இருக்கும், அவனை நீங்கள் கொலை பண்ணதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு, அரெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. உடனே கதிர் சார் இல்லை சார், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, கிடையாது அப்படின்றாரு. தனமும் சார், நாங்கள் அடித்தது உண்மை தான், ஆனால் அவனை நாங்கள் கொலை பண்ணலை, ஏற்காட்டுக்கு நாங்கள் போனப்போ அவன் எங்களை தேடிக்கிட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. ஏம்மா, அவன் செத்துட்டாம்மா, நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, என்ன ஃப்ராடு தனம் பண்ணுறீங்களா, இது என்ன ஃப்ராடு குடும்பமாக, சரியான கொலைக்கார குடும்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தையும் ஐஸ்வர்யாவையும் உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதும் அங்கே ஜெயிலில் இன்ஸ்பெக்டர் எல்லாம் விசாரித்ததும் அப்போ எதுக்கு உங்களுக்கு பழக்கம், நீங்கள் தானே அவனை வர வச்சு அடிச்சிட்ருக்கீங்க, அடிச்சிடவும் அவன் ஒடியாந்து பஸ் ஸ்டாண்டில் தப்பிச்சு வரும்போது வர வழியில் அவன் இறந்துட்டான், அப்போ நீங்கள் அடித்ததுனால தான் அப்படின்றாங்க. இல்லை சார், சொல்கிறத கேளுங்க சார், நாங்கள் அடித்தோம் தான் சார், ஆனால் கொலை பண்ணல சார் அப்படின்றாங்க. அது நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்கிறோம், அந்த கோர்ட்டு சொல்லும், நீங்கள் நிரூபிச்சுக்கோங்க கொலை பண்ணலைன்ட்டு, இவங்களை செல்ல தள்ளியா அப்படின்றாங்க. உடனே தனத்தையும் சௌந்தர்யாவும் ஜெயிலுக்குள்ளே போடுறாங்கங்க. நாளைக்கு கோர்ட்டில் அவங்களுடைய கதை திருப்பம் எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.